நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடியும், செய்யல, வெளியேறி போயிட்டே. நீ என்ன, நீங்க யார சொன்ன? நாங்க களத்தில் நிக்கிறவங்களுக்கு கூட நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிற? நீ என்ன நீங்களே இப்படி பேசணும் எப்படின்னா? நான் தான் பேசுவேன். என்ன நீங்க என்ன நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. கடைசியில சோறுட்டி ஓட்டிட்டே இருக்கணும். நீ வெட்ட வேணா போடா, ஒட்ட வேணா போடா, போடா, நீ ஒட்ட வேணாம்டா போடா. அப்படிலாம் ஒண்ணு கட்சி நம்ம கட்சி தான். இது யாருன்னு சொல்றது? வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும், சொல்றத செய்ய முடியல, வெளியேறி போயிட்டே. என் வீட்டுல ஆஸ்திரேலியா இருந்து ஒரு கிளி இருக்கு. அது தமிழ் வாழ்க, தலைவர் வாழ்க, காளிமுத்து வாழ்க, இன்னும் தினம் தமிழ்ல பேசுது. மாவீரா தம்பி, மாவீரம் தான் என் வீட்டுல ஒரு கிளி பேசுது. வாங்க பாருங்க, என் வீட்டு கிளி ஆஸ்திரேலியா கிளி என் வீட்டுல தமிழ் பேசுது. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. கிளியே ஆத்தா சொல்லு பாப்பா, ஆத்தா. நாம் தமிழர் கட்சியில 2ஆம் நிலை தலைவர்களாக பார்க்கப்பட்ட சிலர் கட்சியிலிருந்து திடீர்னு விலகி இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன? இல்லை இது சம்பந்தமாக விவாதிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றுச்சு. எப்போதும் நம்ம அன்பிற்குரியர்களாகவே இருந்து பிரிஞ்சுக்கலாம். நம்ம அவங்க வேலையை செய்யிட்டு நான் என் வேலையை செய்கிறேன். அதோட இதை விட்டுரும். இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் தெரிந்த கோட்ஸ்குள்ள அந்த ரகசியம் வெளியில் வந்தால் கட்சி சிதைந்து விடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால் நீங்கள் அதை வெளியே சொல்லாமல் கட்சியின் மீது ஒரு அவநம்பிக்கை கட்சி உறுப்பினர்களுக்கே வருவதற்கான வாய்ப்பு வந்துவிடக்கூடும். நேத்து வர உங்களோட இருந்தவங்களை என்னோட சாவுக்காக காத்திருக்காங்கன்னு சொல்லி விடுங்க. அது முடிஞ்சிட்டது, அதை பேச வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் காரணமான அந்த ஒரு ரகசியம் அது எப்பயாவது வெளியில வரும் நான் நம்புறேன். அது எப்பவுமே வெளியே வந்துடக்கூடாதுன்னு நான் நம்புறேன், நான் விரும்புறேன். நீங்க ஒரு விளக்கமா பேசிக்கணும். தமிழை தாய்மொழியாக கொண்டு ஒரே ஒரு மொழி தான் பேசுறவங்க இருக்காங்க, வீட்லயும் வெளியிலையும் எல்லா இடங்கள்லையும். இவர்கள் தமிழர்கள். ஆனா நீண்ட காலமா இந்த மண்ணில் மண்ணும் பொண்ணும் எடுத்து மறைந்து வாழ்கிறாங்க பாருங்க. இப்ப அவங்களையும் தமிழரா தான் நாம் தமிழர் கட்சியே இருக்குது. ரொம்ப நாளா வாழ்ந்துட்டாங்க, 400 ஆண்டுகளா தெலுங்கர்கள் இங்க வாழ்ந்துட்டாங்க. அவங்க தாய்மொழியே மறந்துட்டாங்க. தாய்மொழியை மறந்தவர்களை நான் மனிதராகவே மதிப்பதில்லை. பிறகு எதுக்கு அவங்களோட நமக்கு என்ன பேச்சு இருக்குது? எதுக்கு நீ தாய்மொழியை மறக்கிற? எதுக்கு மறக்கிற? நீங்க ஒரு விளக்கமா பேசிக்கணும். தமிழை தாய்மொழியாக கொண்டு ஒரே ஒரு மொழி தான் பேசுறவங்க இருக்காங்க, வீட்லயும் வெளியிலையும் எல்லா இடங்கள்லையும். இவர்கள் தமிழர்கள். ஆனா நீண்ட காலமா இந்த மண்ணில் மண்ணும் பொண்ணும் எடுத்து மறைந்து வாழ்கிறாங்க பாருங்க. இப்ப அவங்களையும் தமிழரா தான் நாம் தமிழர் கட்சியே இருக்குது. ரொம்ப நாளா வாழ்ந்துட்டாங்க, 400 ஆண்டுகளா தெலுங்கர்கள் இங்க வாழ்ந்துட்டாங்க. அவங்க தாய்மொழியே மறந்துட்டாங்க. தாய்மொழியை மறந்தவர்களை நான் மனிதராகவே மதிப்பதில்லை. பிறகு எதுக்கு அவங்களோட நமக்கு என்ன பேச்சு இருக்குது? எதுக்கு நீ தாய்மொழியை மறக்கிற? எதுக்கு மறக்கிற? No.